Hi students, எல்லாருக்குமே வணக்கம். நாம இப்போ வெஸ்டர்ன் நோட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வெஸ்டர்ன் நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நோட்ஸ் நம்ம இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி வீடியோவா அனுப்பிச்சிருப்பேன். ஓகேங்களா? இப்போ அதை பத்தி நம்ம பிராக்டிக்கலா டீடைலா பார்ப்போம். வெஸ்டர்ன் நோட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கோழி முட்டை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து செமி பிரீவ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 4 கவுண்ட்ஸ் வந்து நம்ம சஸ்டைன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி பிரீவ். அடுத்ததா இந்த கோழி முட்டை பக்கத்தில் ஒரு ஸ்டெம் மாதிரி வந்துருக்கு பாருங்க, அதை ஒட்டின மாதிரி, தட் இஸ் கால்ட் மினிம். இந்த மினிம்க்கு எவ்வளோ கவுண்ட்ஸ் சஸ்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 கவுண்ட்ஸ். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்மோட அதாவது மினிம் மாதிரி இங்கே இருக்கும், பட் அந்த ஹெட்டு வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்டு கிராட்செட். இந்த கிராட்செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 1 கவுண்ட் தான் நம்ம சஸ்டைன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன, செமி பிரீவ் அதுக்கு 4 கவுண்ட்ஸ், மினிம் 2 கவுண்ட்ஸ், கிராட்செட் 1 கவுண்ட். ஓகேவா? இப்போ ஸ்டேவ். ஸ்டேவ்னா என்ன? 5 லைன்ஸ் இருக்கணும் அந்த ஸ்டேவ்ல. அதாவது கீழே இருந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் அண்ட் ஃபிஃப்த் லைன். ஒரு ஸ்டேவ் போது அதில் மொத்தம் 5 லைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன் பிட்வீன் லைன் இஸ் கால்ட் ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ், செகண்ட் ஸ்பேஸ், தேர்ட் ஸ்பேஸ் அண்ட் ஃபோர்த் ஸ்பேஸ். ஒரு ஸ்டேவ் போது பார்த்தீங்கன்னா அதில் 5 லைன்ஸ் அண்ட் 4 ஸ்பேசஸ் இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஸ்டேவ். இப்போ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் கிளப்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் கிளப் சிம்பிள் பார்த்தாவே அதை ஃபாலோ பண்ணி வர நோட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட்ல ப்ளே பண்ணணும். சரியா? ரைட். இப்போ இந்த ட்ரிபிள் கிளப் கீழே ஒரு ஸ்பேஸ் நோட் வரும், அது கீழே ஒரு லெட்ஜர் லைன் சொல்லி ஒன்று வரும். ஸோ அந்த லெட்ஜர் லைன்ல இந்த நோட் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது நம்ம என்னன்னு படிக்கணும், சீன் படிக்கணும். இப்போ இதில் இருக்கிற நோட்ஸ் எல்லாமே செமி பிரீவ் நோட்ஸ். இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், 4 கவுண்ட்ஸ் நம்ம சஸ்டைன் கொடுக்கணும். அதாவது இது சீன் படிக்கணும், அதுக்கு அடுத்து ஸ்பேஸ் இருக்கிறத வந்து நோட்டு டீன் படிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற நோட் வந்து ஈன்னு படிக்கணும். அதே போல் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸில் இருக்கிற நோட் வந்து எஃப்னு படிக்கணும். அதே போல் செகண்ட் லைன் இருக்கிற நோட்டு ஜின்னு படிக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்பேஸில் இருக்கிற நோட்டு ஏன்னு படிக்கணும். அண்ட் தேர்ட் லைனில் இருக்கிற நோட் வந்து பின்னு படிக்கணும். அண்டு தேர்ட் ஸ்பேஸில் இருக்கிற நோட் வந்து சின்னு படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நாம பேசிக் எக்ஸசைஸ் பார்ப்போம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இது வந்து ஸ்டேவில் இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம ட்ரிபிள் கிளப்னு சொல்லுவோம். இது வந்து டைம் சிக்னேச்சர் 4x4 டைம் சிக்னேச்சர்ல நம்ம இந்த எக்ஸசைஸ் ப்ளே பண்ணணும். அதாவது ஒரு பார், அதாவது லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார் லைன் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பார், செகண்ட் பார், தேர்ட் பார், ஃபோர்த் பார், ஃபிஃப்த் பார், சிக்ஸ்த் பார், செவன்த் பார், எயித் பார், 9 பார், 10th பார். அது போல டோட்டலா நமக்கு 10 பார்ஸ் இருக்கு. இப்போ இது 4x4 சிக்னேச்சர் என்றதுனால ஒரு பார்ல வந்து நமக்கு 4 கவுண்ட்ஸ் வரணும். அதனால இப்போ செமி பிரீவ் இந்த நோட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து செமி பிரீவ் நோட்டு. என்ன இது, ட்ரிபிள் கிளப்க்கு கீழே லெட்ஜர் லைன் இருக்கிறதுனால இது வந்து சி. இது எப்படி படிக்கணும், சி 2 3 4. அடுத்தது இது டி 2 3 4. அது இ 2 3 4. இது ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால எஃப் 2 3 4. அடுத்ததா ஜி 2 3 4. இது எஃப் 2 3 4, இ 2 3 4, டி 2 3 4. இது சி 2 3 4, மறுபடியும் சி 2 3 4. ஓகேயா? இப்போ இந்த எக்ஸசைஸ் 1 எப்படி வாசிக்கலாம் சொல்லி பார்க்கலாமா? ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சி, இப்போ நம்ம கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 சி இருக்கு. சரியா?
அதாவது இந்த கீபோர்டில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஒயிட் கீ வந்து சி. D, E, F, G, A, B, C. இது வந்து செகண்ட் சி. மறுபடியும் அங்கிருந்து கவுண்ட் பண்ணுங்க. சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. இது வந்து தேர்ட் சி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நோட் வந்து ரைட் ஹேண்ட்ல ட்ரிபிள் கிளஃப்னு போட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த நோட்டை வந்து ரைட் ஹேண்டில் தான் ப்ளே பண்ணணும். இப்போ ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நோட், அதாவது தேர்ட் சி, அதில் வந்து என்ன பண்ணணும், தம் ஃபிங்கரை இப்படி பிளேஸ் பண்ணணும். சி, அப்புறம் டி, இ, எஃப், ஜி அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக அந்த 5 ஃபிங்கரும் நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுறது மாதிரி பார்க்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நோட் என்னன்னு பார்த்தா சி. அது எப்படி சொல்லணும்னு சொன்னேன், சி 2 3 4 அப்படின்னு சொல்லணும். ஓகே, சி 2 3 4, D 2 3 4, E 2 3 4, F 2 3 4, G 2 3 4, F 2 3 4, E 2 3 4, D 2 3 4, C 2 3 4, C 2 3 4. இப்போ நாம எக்ஸசைஸ் 2 எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரீடிங் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த ட்ரிபிள் கிளப் ஏற்கனவே சொன்னது மாதிரி திஸ் இஸ் ட்ரிபிள் கிளப். இப்போ இந்த ஸ்டேவ் லைன் கீழே இந்த லெட்ஜர் லைனில் சின்னு சொல்லி இருக்குது. அது எல்லா நோட்ஸுமே பார்த்தீங்கன்னா செமி பிரீவ் தான். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், 4 கவுண்ட் சஸ்டைனிங் தான் ப்ளே பண்ணணும். அதாவது இது சி 2 3 4, E 2 3 4, G 2 3 4, E 2 3 4, F 2 3 4, D 2 3 4, E 2 3 4, C 2 3 4, G 2 3 4, C 2 3 4. இப்போ நாம எக்ஸசைஸ் 2 எப்படி ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதே செமி பிரீவ் நோட்ஸ் C 2 3 4, E 2 3 4, G 2 3 4, E 2 3 4, F 2 3 4, D 2 3 4, E 2 3 4, C 2 3 4, G 2 3 4, C 2 3 4. அடுத்ததா எக்ஸசைஸ் நம்பர் 3. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மினிமம் நோட் பார்த்தீங்களா, அந்த செமி பிரீவ் அட்ஜஸ்டண்ட்டாக என்ன போட்டிருக்கு, ஸ்டெம் அப்படி போட்டு அதை நம்ம என்னன்னு படிக்கணும், மினிமம்னு சொல்லி படிக்கணும். அதுக்கு எவ்வளோ கவுண்ட் சஸ்டைனிங் பார்த்தீங்கன்னாக்கா 2 கவுண்ட்ஸ். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். பிஃபோர் பிளேயிங் we have to read first. இதை எப்படி படிக்கணும்னாக்கா C2 D2 E2 F2 G2 F2 E2 D2 C2 3 4 அப்படின்னு சொல்லி படிக்கணும். இப்போ நாம எக்ஸசைஸ் 3 எப்படி ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது வந்து மினிமம் நோட் பார்த்தீங்கன்னாக்கா 2 கவுண்ட்ஸ் ஒவ்வொரு நோட்டுக்கும் சஸ்டைன் பண்ணி நம்ம ப்ளே பண்ணணும். அதாவது C2 D2 E2 F2 G2 F2 E2 D2 C2 3 4. இதில் கடைசியில் எதுக்கு நான் வந்து 4 கவுண்ட்ஸ் ப்ளே பண்ணேன்னா அது வந்து செமி பிரீவ் நோட்ன்றதுனால நம்ம 4 கவுண்ட்ஸ் சஸ்டைன் பண்ணணும். இப்போ நாம எக்ஸசைஸ் 4 எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், we have to first give one reading. அதாவது இது எல்லாமே மினிமம் நோட் தான். அதாவது இது வந்து C2 E2 D2 F2 E2 G2
F2 D2 E2 C2. எக்ஸசைஸ் நம்பர் 4 எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாமே நோட்ஸ் வந்து மினிமம்ல இருக்கு. அதுக்கு 2 கவுண்ட்ஸ் வந்து நம்ம சஸ்டெயின் கொடுக்கணும். C2 E2 D2 F2 E2 G2 F2 D2 E2 C2. இப்போ நாம எக்ஸசைஸ் நம்பர் 5 எப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் நோட்ஸ்ல இருக்கு. இப்போ லாஸ்ட் பார்ல 5th பார்ல மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னு சொல்லி செமி பிரீவ் நோட் இருக்கு. அது 4 கவுண்ட் சஸ்டெயின் பண்ணணும். மற்றது எதுக்குமே சஸ்டெயினே கிடையாது. அது சிங்கிள் நோட் அப்படியே ப்ளே பண்ண வேண்டியதுதான். அதாவது C D E F G F E D C D E D G E F D C2 3 4. இப்போ நாம எக்ஸசைஸ் நம்பர் 5 எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் நம்பர் 5ல பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே கிராஸ் நோட்ஸ். கிராஸ் நோட்னா 1 கவுண்ட், there is no sustain, கண்டினியூஸா ப்ளே பண்ணணும். இதுல லாஸ்ட் பார்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பார், செகண்ட் பார், தேர்ட் பார், ஃபோர்த் பார், 5th பார்ல மட்டும் பாத்தீங்கன்னா செமி பிரீவ் நோட் வரும். அது மட்டும் நம்ம 4 கவுண்ட் சஸ்டைனிங்ல ப்ளே பண்ணணும். C D E F G F E D C D E D G E F D C2 3 4. இப்போ நாம எக்ஸசைஸ் 6 எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா C D E2 C D E2 D C D E D2 C2. இப்போ நாம எக்ஸசைஸ் நம்பர் 6 எப்படின்றத பார்க்கலாம். C D E2 C D E2 D C D E2 C2. அடுத்ததா எக்ஸசைஸ் நம்பர் 7 எப்படின்னு சொல்லி பார்ப்போம். G G E E F F D2 C D E F G G G2 G G E E F F D2 G F E D C2 G2. இப்போ நாம 7th எக்ஸசைஸ் எப்படி ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். G G E F F D2 C D E F G G G2 G G E F F D2 G F E D C2 G2. இப்போ நாம எக்ஸசைஸ் நம்பர் 8 அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். E D C D E E E2 D D D2 E G G2 E D C D E E E E D D E D C2 3 4. இப்போ நாம எக்ஸசைஸ் 8 எப்படி ப்ளே பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைம்ஸ். அது என்ன ரைம்ஸ்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? E D C D E E E2 D D D2 E G G2 E D C D E என்ன
உடனே கண்டுபிடிச்சிங்களா? இது ஒன்றும் இல்லை, மேரி ஹேட் அ லிட்டில் லேம்ப் என்ற ஒரு ரைம்ஸ் தான் இது.